ஜீவா இந்த டைட்டில் நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுருக்கோம். நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ஜீவா பூஜாவோட கப்பிள்ஸ் ரொம்ப க்யூட்டாக போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஜீவா நைட் வீட்டுக்கு போவாங்க. போனதும் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படி ஜாலியாக அப்படியே படுப்பாங்க. படுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மனசு அமைதியாக இருக்கிற டைமில் நிறைய விஷயம் தோணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமா தோணும். சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு நடந்தது, அன்னைக்கு என்னென்னலாம் நடந்துச்சுன்னு ரீகால் பண்ற ஹேபிட் சிலருக்கு இருக்கு. சிலருக்கு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஹேபிட் இருக்கு. நெக்ஸ்ட் சிலருக்கு இன்னைக்கு அவங்க லைஃப்ல டிஃப்ரெண்டா, ஸ்பெஷலா என்ன நடந்துச்சு அதை ரீகால் பண்றது இருக்கும். இன்னைக்கு நம்ம லைஃப்ல என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம், யார் யார்கிட்ட எவ்வளோ திட்டு வாங்கியிருக்கோம், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தாட்ஸ் இருக்கும். ஸோ அன்னைக்கு நம்மளோட ஜீவாவோட தாட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, நடந்த டான்ஸ் ப்ரோக்ராம் அந்த ஒரு தாட்டாக போயிட்டுருக்கும். அதுலேயும் அந்த கிளைமேக்ஸ் மூடு நல்லா இருக்கும். ஏன்னா அந்த சாங்ஸுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக அவங்க கொடுத்த ஒரு ஒரு சின்ன முத்தம் ஸோ டோட்டல் காலேஜ்லேயுமே அசர வச்சிருச்சு. எல்லாருக்கும் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அந்த டான்ஸ். அவ்வளோ பக்காவாக சூப்பராக செட் ஆயிடுச்சு அந்த பேரிங்கோட சின்ன சின்ன மூமெண்ட்டு, அந்த பேரோட சின்ன சின்ன ரொமான்டிக் ஐ கான்டாக்டு, அந்த பேரோட சின்ன சின்ன டச்சிங்கு, இப்படி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாங்ஸுக்கு பக்காவாக 10 பொருத்தமும் சூப்பராக பொருந்திருக்கும். அதுலேயும் கிளைமேக்ஸில் கொடுத்தா அந்த ஒரு சின்ன முத்தம். ஸோ நம்மளுடைய ஜீவா படுத்திருக்கும்போது அந்த மனசு ரிலாக்ஸாக இருக்கும்போது அவங்களுக்கு அந்த மெமரிஸ் ரீகால் ஆகும். ரீகால் ஆனது ஒரு செகண்ட் அவங்களுக்கு என்னது இந்த மாதிரிலாம் ஏன் தோணுது நமக்கு, இதெல்லாம் ஏன் தேவையில்லாதெல்லாம் நினச்சிட்டு இருக்க. இங்கே பாரு ஜீவா, ஜஸ்ட் அது ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம், அதில் நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்டு, அதெல்லாம் நீ ஏன் இவ்வளோ யோசிக்கிற, அதெல்லாம் யோசிக்கக்கூடாது சரியா. ஸோ நீ நிதானமாக படுத்து நிம்மதியாக தூங்கு. ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட்டுப்பா, அவ்வளோதான், ஓகேவா, சரியா, நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவங்களாவே சமாதானம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது சமாதானம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே படுத்துட்டு தூங்குவாங்க. ஸோ அப்போவும் அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய பூஜா அழகா ஒரு சாண்டில் கலர்ல சம்திங் உங்களுக்கு பிடிச்ச கலர் கூட சொல்லலாம். மெரூன் கலர், வயலட் கலர், இப்படி நிறைய இருக்கும். சரி, நம்மளோட பூஜாவுக்கு வயலட் கலர் கொடுக்கலாம். வயலட் கலர் சாரியில் டபுள் கலர் மிங்கில் ஒரு அழகான ஒரு சாரி கட்டிக்கிட்டு அப்படியே அவங்க பக்கத்துக்கு அவங்க கிட்ட ஹேய் ஜீவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரியும், அவங்கள கூப்பிட்டு, என்ன நான் உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா, உன்னால் தூங்க முடியலையா, அவ்வளோ டிஸ்டர்ப்டாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். அவ்வளோ டிஸ்டர்ப்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த டிஸ்டர்பை சரி பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம ஜீவா அப்படி திருன்னு முழிக்கிற மாதிரி இருக்கும். அப்போது அவங்க ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு சின்னதாக கொடுத்தேன், ரொம்ப டிஸ்டர்ப்டானேன், இப்போது கொஞ்சம் டீப்பாக கொடுத்தேன் அப்படின்னா அது நார்மல் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க 2 கணத்துலையும் கை பிடிச்சிட்டு, என்ன ஆஹா முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ ஜீவா பயப்படாது, நான் இப்போ உனக்கு முத்தமெல்லாம் கொடுக்குறதா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா, வேற ட்ரீட்மெண்ட் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி அவங்க ரிலாக்ஸ் ஆவாங்க. என்கிட்ட கை விச நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படி, சரி என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி அவங்க ரியாக்ஷன் இருக்கும். அப்போ நம்மளுடைய பூஜா அழகா ரொம்ப ரொமான்டிக்கான அந்த பார்வையில அவங்க பக்கத்துல அவங்களுடைய மூக்கு இருக்கு இல்லையா, மூக்கு சின்னதா ஒரு உரசு அவங்கள ஒரு ஹக் பண்ணுவாங்க. சரி, அந்த ஹக் எப்படி இருக்குன்னா, ரொம்ப டைட்டாகவும் இல்லாம ரொம்ப லைட்டாகவும் இல்லாம மிடில்ல அவங்களுக்கு ஒரு ஃபீலை கொடுக்குற மாதிரி ஒரு ஹக்கை அவங்க க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த ஃபீல் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படியே பஞ்சு மெத்தையில் படுத்து தூங்கினா ஒரு சுகம் இருக்கும் இல்லையா, அந்த சுகம் நம்மளுடைய ஜீவாவுக்கு ஃபீல் ஆகும்.
உங்களுக்கு அப்படியே அவ்வளோ ரிலாக்ஸ்டா இருக்கும் அந்த ஹக்கு. அந்த ரொம்ப ஆறுதலா இருக்கும். ரொம்ப மனசுக்கு எதமா இருக்கிற மாரி இருக்கும். இப்ப நம்ம குளிர்காலத்துல சுடு தண்ணீல குடிச்சா நம்ம உடம்புக்கு அ ஒரு இதம் இருக்கும் இல்லையா? அந்த மாரி ஒரு ஃபீல் நம்மளுடைய ஜீவாவுக்கு இருக்கும். ஸோ அந்த இதுல அப்போ பூஜா கேட்பாங்க. "ஜீவா, இப்போ ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆக்சுவலி அந்த ஹக்ல நம்மளுடைய பூஜாவுக்கு வாய்ஸே வராது. அதனால, "ஆ, ஆ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொன்னதும் உடனே பூஜா இருந்து சிரிப்பாங்க. சிரிச்சதும் அவங்களுடைய ஹக் பண்ணி தானே இருப்பாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, காதுல அவங்க வந்து ஊதுவாங்க. ஊதும்போது அந்த காது கூசும் இல்லையா? ஸோ, அப்ப என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா அந்த கைய வச்சு நம்ம தேய்ப்போம். அதே மாரியே அவங்க ஜீவா வந்து அவங்க கைய வச்சு தேய்க்கும்போது, பட்டுன்னு அவங்க கையில அடிச்சிருவாங்க காதுல. அந்த காதுல அடிச்சதும் அவங்களுக்கு பெயின் எடுத்துடும். ஸோ, அப்பதான் அவங்க கான்ஷியஸ்க்கு வருவாங்க. இது எல்லாம் ஒரு ட்ரீம் அப்படின்னு நெனச்சு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. உடனே டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்து, "ஐயோ! ஜீவா, என்ன பண்ணிட்டு இருக்க? வர வர நீ ரொம்ப மோசமாயிட்டு இருக்க. உன்னோட கற்பனைக்கு எல்லையே இல்ல. உன் இஷ்டத்துக்கு நீ வந்து உன் ட்ரீம கிரியேட் பண்ணிட்டுருக்க. அவ ஏதோ உன் கூட ஃப்ரெண்ட்லியா பழகுறா. ஸோ அந்த சாங்க்கு ஏதோ இருக்கும் அப்படிங்கிறதுனால அவ அந்த மாரி பண்ணியிருக்கா. அதுக்காக நீ இந்த மாரி நடக்குறது ரொம்ப தப்பு ஜீவா. நீ இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. புரியுதா? என்ன நீ இவ்ளோ இவ்ளோ வொர்ஸ்ட்டா நீ நடந்துக்கிற. இது ரொம்ப தப்பு. அது கூட உனக்கு தெரியாதா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்கள திட்டிட்டு இருப்பாங்க. இங்க பாரு, கண்டத போட்டு யோசிக்காம, பேசாம சமத்து பிள்ளையா படுத்து தூங்கு. காலைல நமக்கு நெறைய வேலை இருக்கு. ஸோ, நீ இத பத்தி யோசிச்சுட்டு உன்னோட டைம் வேஸ்ட் பண்ணாத ஜீவா, அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரின்னு அவங்கள அவங்களே சமாதானப்படுத்திட்டு படுத்து தூங்கிடுவாங்க. ஸோ, காலையில அஸ் யூசுவல் எப்பயும் போல காலேஜுக்கு கிளம்பி ரெடி ஆகி போவாங்க. அன்னைக்குன்னு பார்த்து நம்ம ஆள் ஏன் இந்த மாரி திடீர் முடிவுன்னு தெரியல. நம்ம ஆள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பூஜா அழகா அவங்களுடைய கனவுல வந்த மாதிரியே ஒரு சாரி கட்டிட்டு, அழகா மல்லிகைப்பூ வச்சுட்டு அப்படியே வருவாங்க மார்னிங்ல. எல்லாரும் அந்த எல்லாம் ப்ரோக்ராம்ஸ் முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ எல்லாரும் ஆடிட்டோரியத்துலயும் அங்கங்க அந்த கிரவுண்ட்ல நின்னு வெட்டி கதை பேசிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாரும் அவங்கவங்க உட்காந்துட்டு சீனியர்ஸ் எல்லாருமே ஒரு பக்கம் அப்படி எல்லாரும் கேங்கா நின்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க ரொம்ப அழகா அந்த சாரீல அழகா மல்லிகைப்பூ வச்சுட்டு அங்கருந்து நடந்து வருவாங்க பாரு. அந்த காத்துல சாரீல வரதுக்கும், அந்த முடிய அப்படியே முகத்துல படறதுக்கும் அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அப்போ நம்மளுடைய ஜீவா வந்து எல்லாரும் ஆன்னு வாய பொளந்துட்டு பார்ப்பாங்க, நம்ம பூஜா வரத. "என்ன எல்லாரும் என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு பூஜா திரும்புவாங்க. சாரி, ஜீவா திரும்புவாங்க. பூஜா வரது ஜீவாவ பார்த்துட்டு அவங்களுக்கு ஷாக் ஆயிடும். என்ன ஷாக்குன்னா, "என்னடா இது? கனவுல வந்த மாரியே வராளே!" அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயி ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆயி அப்படியே நின்னுடுவாங்க. நின்னதுக்கப்புறம் அங்கருந்து அவங்க வருவாங்க. வந்துட்டுருப்பாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு, "ஜீவா" அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட ரியாக்ஷனே இருக்காது. "ஜீவா" அப்படிம்பாங்க. "ஆ, ஆ, என்ன என்ன அவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்க? என்னடா என்ன ஆச்சு இன்னைக்கு திடீர்னு ஷாரிலலாம் வரா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "எங்களுக்கு தெரியல. வந்தா தானே தெரியும்" அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க அங்கருந்து வந்த வேகத்துல நாமளும் எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லியிருக்கலாம். எல்லாருக்கும் ஒரு ஹாய் போனாலும், அவங்களோட பார்வை ஐ கான்டாக்ட் மட்டும் ஜீவாவ தவிர வேற எங்கேயும் போகாது. அவங்கள மட்டும் தான் அவங்க அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பார்வையில நம்ம ஜீவா கொஞ்சம் 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 கொஞ்சமா அப்படியே உருகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாம. ஸோ, அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த கனவு வந்திருக்கிற ஒரு கோலம், ஐ மீன் வந்திருக்க அந்த ஒரு மூமெண்ட்டு. ஸோ இது எல்லாமே பார்த்து அவங்க மனசுக்குள்ள ஒரு சாங் ஓடும். எந்த மாரி இருக்கும் அப்டின்னா, பூஜ் ஜீவாக்கு இருக்கோ இல்லையோ, கண்டிப்பா பூஜாக்கு இருக்கும். பூஜாக்கு எந்த மாரி இருக்கும்னா, அவங்களோட அந்த ஐ கான்டாக்ட்டு இவங்களுக்கு குடுக்கும்போது, அவங்க அதே ரியாக்ஷன்ல பெருசா எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாம, அப்படியே அந்த ஐ கான்டாக்ட் அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது, நம்மளுடைய பூஜாவோட மைண்ட் செட்லயும், ஜீவாவோட மைண்ட் செட்லயும் ஒரு பாட்டு நம்ம சத்யராஜ் சாங் மாதிரி, "நூறு முகம் மல்லிகைப்பூ தினம் கண்ணால் பாக்குதடா" அந்த மாரி அவங்களோட பூஜாவோட பார்வை சாரி, இந்த அளவுக்கு
பெர்ஃபெக்ட்டா குடுத்துட்ருப்பாங்க ஜீவாவ பார்த்து. ஜீவாவும் அப்படியே அவங்க பார்வையில கொஞ்சம் கொஞ்சமா உருகி அவங்கள அப்படி பார்த்துட்ருப்பாங்க. பக்கத்துல இருக்கிற நிஷா எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸு. சரி அவங்க 4, 5 பேருமே சேர்ந்து ஜீவாவ லைட்டா கலாய்ப்பாங்க. "ஜீவா இது காலேஜு" அப்படிம்பாங்க. ஆ ஆமா, ஆமா அப்படிம்பாங்க. "அம்மா என்ன இன்னைக்கு திடீர்னு இந்த மாரி கோலத்துல வந்திருக்க? என்ன விசேஷம்?" அப்படின்னு சொல்லிட்டு ராம் கேட்பாங்க. "ஒண்ணும் இல்ல. சும்மா அம்மா போனாங்க, எடுத்துட்டு வந்தாங்க. சும்மா கட்டி வீட்ல சும்மா இருக்கு. கட்டி பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு வந்தேன். சரி, கட்டி மட்டும் பார்த்தா நான் மட்டும் பார்த்தா போதாதுல்ல. அதான் நீங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். ஏன் சாரீல காலேஜ்லாம் வரக்கூடாதா? வரலாம் தப்பில்ல. நாங்கெல்லாம் பார்க்கணும் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமா, நீங்களாம் என்ன இப்போ வரைக்கும் சாரில பார்த்தது இல்லடா. ஏய் போதும்டி, அடங்குடி அடங்குடி, எனக்கு புரியுதுடி அப்படி சொல்லுவாங்க. சரி சரி, நீ ரொம்ப நேரம் இங்க பெஞ்சு தேய்க்காத, கிளம்பு நம்ம கிளாஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராம் சொல்லுவாங்க. உடனே ராமு முறைச்சி போவாங்க. நீ மூட்டு கிளம்புடா அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்ப்பாங்க. ஓகே, ராமுக்கு புரிஞ்சிடும். ஓகே ஃபைன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நழுவ பார்ப்பாங்க. ஜீவா மட்டும் அப்படியே அவங்க நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம நழுவும்போது சைடில் நிஷாவை ஒரு லுக்கு விடுவாங்க ராம். நிஷாவை பார்த்து ஜஸ்ட் ஒரு பார்வை தான் அவங்கள ஒரு அந்த இங்கே இருக்கிற அந்த ரொமான்டிக்கை கொஞ்சமாக நம்ம ராம் வந்து நிஷாவுக்கு காட்டுவாங்க. நிஷாவும் அதே ஸ்மைலிங்கில் எந்த ஒரு ரியாக்ஷன், அதாவது வேணாம் அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி அந்த ரியாக்ஷன் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு சும்மா அப்படியே அவங்க அந்த சைடு அவங்க போயிடுவாங்க, இந்த சைடு இவங்க போயிடுவாங்க. இவங்க 2 பேரும் பெருசாக எதுவும் பேசிக்க மாட்டாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஜீவா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கான்சியஸ்க்கு வந்து லுக்கிங் வெரி கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ உடனே பூஜாவுக்கு சிரிப்பு சந்தோஷம் தாங்க முடியாது. அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். உடனே அவங்க இருந்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 1 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க நம்மளுடைய ஜீவா. எங்கே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. போயிட்டு அழகாக அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டி எடுப்பாங்க. அவங்களுக்கு ஃபுல்லாக நல்லா டிஸ்டி கழிச்சிட்டு அவ்வளோ டிஸ்டி இருக்கும் அவங்களுக்கு. பார்த்தியா காலேஜ் கண்ணே உன் மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கும் ஒரு சிரிப்பு. சிரித்து சிரித்து ஆளை கவுத்துருவாங்க போல். அப்படி ஒரு சிரிப்பு கொடுப்பாங்க. சிரித்ததும் ஆமாம் இன்னைக்கு சேலரிலாம் வந்திருக்க, நிஜமாவே சும்மா தான் கட்டினியா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சும்மா தான் கட்டினேன், பட் ஒரு ரீசனோட கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சும்மா உனக்கு காமிக்கணும்னு தோணுச்சு, அதனால சாரியில வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓ அப்படி, ம் ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ம் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆ இது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எது? இல்லை சிரிக்கிறது எல்லாமே நல்லா இருக்கு. இந்த காஸ்டியூம்லேயும் நீ ரொம்ப எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பிடிச்சிருக்கா மீனிங் அப்படின்னு கேட்பாங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா பிடிச்சிருக்குதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது பிடிச்சிருக்கா இல்லை என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ரெண்டும் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உனக்கு எப்படி தோணுதோ நீ அப்படி எடுத்துக்கோ, அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதை? உன்னையும் உன்னோட ஸ்டைலையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே இவங்களுக்கு ஒரு ஸ்மைல் வரும். ஆ பிடிச்சிருக்குன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி நான் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் ரெடி, எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கிளாஸுக்கு போகலாமா, போய் கிளாஸை கவனிப்போம், கொஞ்சமாவது படிப்போம், காலேஜை முடிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஷோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த காஸ்டியூமை பார்த்துட்டு கூட காலேஜ் போகணுமா கிளாஸுக்கு போகணுமா இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஐயோ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. என்ன என்ன பிரச்சனை, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நத்திங் டு வரி, ஒன்றும் இல்லை, நீ உன் கிளாஸ் போ, நான் என் கிளாஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. இவ்வளோ நேரம் பேசிட்டு இப்போ எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா, ஐயோ இந்த பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னா என்ன பிடிச்சிருக்கு, நான் சொல்ற பிடிச்சிருக்குதா அவங்களும் சொல்றாளா இல்லை வேற பிடிச்சிருக்கு, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஐயோ இது எப்படி கேட்கறது, இல்லை பொறுமையே இல்லை இதுக்கு மேலே
நம்ம ஜீவா கிட்ட சொல்லிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. சரி. ஆனா எப்படி சொல்றது? எனக்கும் பயமா இருக்கே! கஷ்டமா இருக்கே! ம் சொல்லிடுவேனா? தெரியலையே! என்னால சொல்ல முடியுமா? ஐயோ! ஜீவா! என்னை இப்படி புலம்ப விட்டியே ஜீவா! ஏன் நீ இப்படி பண்ற? இந்த நான் எப்படி குழு குடுக்குறது? ஏன்டா இப்படி பண்றியோ? எனக்கு புரியவே மாட்டேங்குது. உனக்கு எப்படி புரிய வைப்பேன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. ஐயோ! கடவுளே! அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமா புலம்பிட்டு இருப்பாங்க பூஜா. புலம்பி கிளம்பி முடிச்சுட்டு கிளாஸ் போவாங்க. கிளாஸ் போனதும் அங்க போயிட்டு அப்படிங்கிற மாரி ஐ மீன் டம்மு டும்முன்னு அந்த புக்கு தூக்கி போடுறது, பக்கத்துல டம்முன்னு உட்கார்றது. அப்போ உடனே ராம் கேட்பாங்க, "என்னடி என்னாச்சு?" அப்படி சொல்லுவாங்க. "ஒண்ணும் இல்லடா" அப்படிம்பாங்க. "ஏய் இவ்வளோ நல்லா தானடி இருந்த, இப்போ மட்டும் ஏன்டி திடீர்னு பட்டாசு மாதிரி பொறி பொறி பொறியா வெடிக்கிற?" அப்படின்னு சொல்லுவாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லை" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவன் கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்கறது, "டேய் அங்க பாரு உன் ஆள் வருது" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய் நிஷாவா?" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்புவாங்க. "டேய்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயய்யோ! மாட்டிக்கிட்டேனே! அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. சும்மா தான் பார்த்துட்டு இருக்கேன்னு பார்த்தா, கன்ஃபார்மே பண்ணிட்டியா நீ? அப்படி சொல்லுவாங்க. ஆம். ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிஜமாவாடா? நிஷா கிட்ட சொல்ட்டியா? அப்படின்னு. இன்னும் இல்ல. சொல்லணும். டேய்! நீயாவது சொல்லுடா! அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கவலைப்படாதடி! உன் அளவுக்கெல்லாம் நான் ரொம்ப மொக்க ஆளா இருக்க மாட்டேன். சீக்கிரமாவே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்குறேன், பார்க்குறேன். நீ எந்த லட்சணத்த சொல்றன்னு. என்ன கலாய்ச்சது போதும். நீ போய் முதல்ல அவன்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிடி தாயே! நான் சொல்றேன்டா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்களுக்கு இங்க ஒரே ஒரு பக்கம் கஷ்டம் இருக்கும். நம்ம சொல்ற விதம் ஜீவாவுக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கஷ்டம் இருக்கும். அட் த சேம் டைம் அவங்க பார்க்குற அந்த பார்வை, குடுத்த ரியாக்ஷன் இது எல்லாமே அவங்க நினைக்கும்போது, ஏதோ ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சின்ன ஹோப் அவங்களுக்குள்ள இருக்கும். எப்படியும் நம்மள ஜீவாவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு ஹோப் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்தந்த அந்த ஹோப் இவங்களை இன்னும் எப்படியெல்லாம் தூண்டி விடுது, எந்த மாதிரியெல்லாம் வேலை பார்க்க வைக்குது அப்படிங்கிறது எல்லாமே நாம அப்கமிங்ல கேட்போம், 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 கேட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ வரைக்கும் ஸ்டோரி கேட்டுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் டாடா பை பை.